அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை நாமக்கல்லில் நண்பகல் 12 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது முன்கூட்டியே காலை 8:45 மணிக்கு அவர் பரப்புரை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இப்போ இந்த நேர மாற்றத்துக்கான காரணம் என்ன? இடம் கூட இறுதி நேரத்தில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்போ நேர மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதனால் அடுத்த பரப்புரைக்கான மாற்றமும் செய்யப்படுமா? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய 2 மாவட்டங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதில் இடம் இறுதி செய்யக்கூடிய அல்லது அதற்கு அனுமதி கிடைக்கக்கூடியதில் ஒரு தாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் நாமக்கல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடம் நேற்று முடிவானது. அதே போல் நேரமும் முடிவாயிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இன்று, அதாவது ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் கரூரில் எந்த இடத்தில் பிரச்சாரம் விஜய் மேற்கொள்கிறார் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் கட்சியின் பொதுச் செயலாளரான என் ஆனந்த் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதில் தான் நாமக்கல்லில் KS திரையரங்கம் அருகில் காலை 8:45 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான குழுக்களையும் ஏற்பாட்டு குழுக்கள், பாதுகாப்பு குழுக்களையும் அறிவித்திருக்கிறார். அதே போல் கரூர் மாவட்டத்தில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நண்பகல் 12 மணிக்கு நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டமிடல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருந்தாலும் விஜய் பயணம், அங்கிருக்கும் மக்கள் கூட்டம், அதை பொறுத்துதான் அந்த நேரம் எப்போது நடக்கும் என்பதை இறுதி செய்யப்படும். காயத்ரி, நன்றி செந்தில், இது குறித்து தற்போதைய விவரங்களுக்காக.